நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 621வது வீடியோ. இன்றைக்கி என்னடா பேசணும், வெள்ளிக்கிழமையாக இருக்குது அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். இது டக்கு சம்திங் சக்மே. இது வெரி ஓல்டு புக்கு அபவுட் பரமாச்சாரியா. அந்த புஸ்தகம் ஸ்ரீ சந்திரசேகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அருளியது, ஸ்ரீ சங்கர விஜயம் சொல்லிட்டு இந்த புத்தகம். இது என்னுடைய புக் ஷெல்ஃபில் இருக்குது. பைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். நானே நேற்று தான் எடுத்து படித்தேன். அதை ஓல்டு புக்கு. அது யாரோ பழைய புக்கை கொடுத்து நான் பைண்ட் பண்ணேன். காமாட்சியம்மன் படம் போட்டிருக்குள்ள. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டு. நான் 2-3 வாட்ஸ்அப்லேயும் பேசியிருக்கேன். இந்த இதுலேயும் வீடியோலையும் கவரேஜ்லேயும் முதல்ல ஆரம்பிக்கும் போது பேசின மாதிரி ஞாபகம். ஐ எம் நாட் தட் மச் ஷூர். பதஞ்சலி வியாக்கரபாதரை பற்றி இதை பற்றி வருது, விக்ரமாதித்தரை பற்றி வருது. ஸோ அந்த டாபிக் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி பேசக்கூடிய டாப்பிக்கு ரொம்ப ரொம்ப அழகான டாபிக். இது தில்லையில் ஸ்ரீ நடராஜமூர்த்தி ஆனந்த தாண்டவதாண்டு நிகழ்ச்சியை நிகழ்த்திய வண்ணம் இருக்கிறார். உலக இயக்கத்துக்கு இந்த தாண்டவம் அவசியமாகிறது. ஆக்சுவலாக அம்பாள் ஆடுறதுலாம் நர்த்தனம், ஈஸ்வரன் ஆடுறது தாண்டவம்னு பேர். தாண்டவம் நர்த்தனம் இது ரெண்டுமே வித்தியாசப்படுறதுலாம் பாருங்க. தாண்டவன்றது ஆண் ஆடுறது, பெண் ஆடுறது நர்த்தனம். ஸோ இப்போ பதஞ்சலி ஆதிசேஷனுடைய அவதாரம். அவர் வியாக்கரணத்துக்கு வியாக்கரணம் எழுதிக்கிறார். இவர் அத்திரனுடைய பிள்ளை. அத்திரி பிள்ளைன்னா அத்திரி அனுஷியாவோட இருக்கணும், அம்மா இருக்கணும்னு பார்த்தா அது வித்தியாசப்படுறதுங்க. ஆதலால் ஆத்திரேயர் என்று அழைக்கப்பட்டார். தாயாரின் பெயர் கோணிகா அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் கோணிகா புத்திரர் என்று அழைப்பது உண்டு பதஞ்சலியை. இது எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது இந்த டாப்பிக்கு. நான் ஆத்திரேயருடைய அத்திரி மகரிஷியோட பிள்ளைன்னு ஒன்றையே அனுஷியா தான் அம்மா நினச்சிருந்தேன் நான். ஏன்னா துர்வாசர், தத்தாத்திரேயர், சந்திரன் 3 பசங்க. இப்போ அரியத்துறை புராணத்தில் பிரம்மகீர்த்தி முகுந்தன் 2 பிள்ளை சேர்த்துக்கிறார். அது எந்த ஒரு புராணத்தையும் ரெஃபரன்ஸ் இல்லை. எல்லா 18 புராணத்தையும் பார்த்துட்டேன், எங்கேயுமே ரெஃபரன்ஸ் இல்லை அந்த 2த்துக்கும். அந்த அரியத்தோட ஸ்தல புராணத்தை சொல்லக்கூடிய அந்த 2 பேர், இந்த முகுந்த ரிஷி அதுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. அப்புறமா பிரம்மகீர்த்திக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. வேறு பேரில் இருக்க அளவு தெரியல. பட் 3 மகன்கள் தான் சொல்லியிருக்கு. அப்போ இப்படி பதஞ்சலி இப்படி வந்துவார்னா, பதஞ்சலி ஆதிசேஷன் அவதாரமாகி அப்படியே தோன்றி காலடியில் விடுறாரு. அத்திரி மகரிஷியோட காலடி தாய் தந்தையர் காலடியில் விழும்போது அந்த பதத்தில் அஞ்சலி பண்ணுறார். பதஞ்சலின்னு வந்துடுது. அப்படி தான் சொல்லப்படுது நான் படித்த கதையிலெல்லாம். ஸோ கோணிகா புத்திரன் அழைப்பதுண்டு. இந்த மகான் 3 சாஸ்திர நூல்களை எழுதியுள்ளார். யோகசூத்திரம், வியாக்கரண மகாபாஷ்யம், உபவேதமான ஆயுர்வேதத்துக்கு ஷரகம் என்பன. இந்த ஆயுர்வேத நூலை ஆத்திரேய சம்ஹிதை என்று அழைப்பார். ஆத்திரேயர் என்பதும் பதஞ்சலி தான் சொல்லியிருக்காரு பரமாச்சாரியார். இதில் இப்படி உள்ளம், மொழி, உடல் ஆகிய 3ஐயும் செம்மைப்படுத்தும் வகையில் 3 சாஸ்திரங்களை ஏற்றியுள்ளார். பதஞ்சலி யோகசூத்திரங்கள் பிழையற்ற சொற்களை சிந்தித்து சொல்ல உதவுகிறது. வியாக்கரண பாஷ்யம் உடல் ஆரோக்கியத்துக்கு உதவும் சரகம். இப்படி 3 கிரந்தங்களை செய்து மானிட வாழ்வை மேம்பட செய்திருக்கிறார் பதஞ்சலி. பதஞ்சலி வியாக்கரணத்துக்கு மகாபாஷ்யம் எழுதியிருப்பதை அறிந்து பல சிஷ்யர்கள் அவரிடம் பாடம் கேட்க வந்தனர். இப்போ தான் பதஞ்சலி வியாக்கரபாதர்னா புலிக்கால முனிவர். புலிக்கால முனிவர் யார்? உபமன்யோட அப்பா. ஸோ இவ 2 பேருமே சிதம்பரத்துக்கு வரா நடராஜருடைய தாண்டவத்தை பார்க்கறதுக்காக. இப்போ பதஞ்சலி வியாக்கரணத்துக்கு மகாபாஷ்யம் செய்திருப்பதை அறிந்து பல சிஷ்யர்கள் அவரிடம் பாடம் கேட்க வந்தனர். 1000 பேர் விட்டார்கள். தில்லை நடராஜனின் திருக்கூத்தை கண்டு ஆனந்தித்தபடி பதஞ்சலி சிதம்பரத்தில் இருந்தார். அங்கே 1000 கால் மண்டபத்தில் இருந்து சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்ல நினைத்தார். 1000 சிஷ்யர்களும் எப்படி ஒரே சமயத்தில் ஒருவரால் பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? எத்தனை ஆண்டுகள் ஆகும்?
பதஞ்சலி ஆதிசேஷன் அவதாரம் அல்லவா, அதனால் 1000 முகத்தோட பேச்சாளர் சொல்லி ஸ்க்ரீன் போட்டுட்டார். ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் குரு இருக்கார் பதஞ்சலி, இந்த சைடெல்லாம் மாணாக்கர் இருக்கார். அப்போ என்ன சொல்கிறார், 1000 நாமினா உபதேசிக்கலாம் என்று நினைத்தார். ஆனால் ஆதிசேஷனுடைய மூற்றுக்காற்றை சிஷ்யர்களால் தாங்க முடியாதே, எல்லாம் பஸ்மமாகிவிடாச்சு, ஸ்க்ரீனை போட்டார். ஸோ திரைக்கு முன்னால் சிஷ்யர்களும் திரைக்கு பின்னால் பதஞ்சலி ஆதிசேஷன் உருவிலும் இருந்தனர். பாடம் தொடங்கியது. சிஷ்யர்கள் கண்ணுக்கதில் இல்லாததால் பாடம் நடக்கும்போது இடையில் யாராவது ஆசிரியர் என்பது மீது எழுந்து போனால் பிரம்மராட்சசனாக மாறி சொல்லி சவிச்சிடுறார். முன்னாடியே யாராவது எழுந்து போனால் அவள் பிரம்மராட்சசன் ஆகிடுவா அப்படின்னு சொல்கிறார். பிரம்மராட்சசம் ஒரு வகை பேய் போன்றது. பேய் பிசாசுகளே பல வகை உண்டு, அப்படி தேவதைகளையும் பல வகை உண்டு. இந்த 2 வகையிலும் சேராத செலவும் இருக்கிறது. மனிதர்கள், பறவைகள், ஊர்வன, நீந்துவன, அப்படி எத்தனை வகைகள் உள்ளன, அது மாதிரிலாம் இருக்குது. தேவர்கள் பிறவிலேயே உயர்ந்தவர்கள். எத்தனை லோகங்கள் இருக்கின்றன, எந்த லோகத்தை யார் யார் வாழ்கிறார்கள், நாம் எங்கிருந்து வென்றோம். வேதம் முதலியவற்றை படித்தால் இவற்றை பற்றி ஓரளவு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இத்தனை ரகசியங்களை பிறவிலேயே அறிந்தவர்கள் தேவதைகள். அதனால தான் பாருங்கள், தேவதைகள் வேதங்கள்லாம் நேற்றோட ஒரு ஷார்ட்ஸில் திருச்சி கல்யாணராமன் பேசுகிறார். நான் பார்த்துக்கு முதல் பண்ணியிருக்காரு. ராமாயண சொற்பொழிவு நம்ம பார்த்துல பண்ணார். ஒரு 2023ஆம் ஆண்டு 5 நாள் பண்ணார். 5 நாள் பண்ணுங்க பாருங்க. ரொம்ப நான் சொன்ன கம்மியாக தர முடியுமா, 15,000 வாங்கிட்டார். வஸ்திரங்கள் எல்லாம் வச்சு கொடுத்து மாமா மாமியை வந்தார். சாயந்தரம் வேலை நடக்கும். சீதா கல்யாணம் இருக்குது. மணிக்கு கடைசி நாள் அன்றைக்கி காத்தாலே முடிச்சுட்டார். முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனால் எல்லாருமே வந்தவா எல்லோரும் அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அவர் நேற்று அந்த ஷார்ட்ஸில் என்ன போட்டிருந்தாருன்னா, அமெரிக்காக்காரன் சந்திர மண்டலத்துக்கு ஆரம்பித்து அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு எல்லா நாட்டுக்கு மண் அமிச்சா. இந்தியாவுக்கு ராஜஸ்தானில் வச்சுருந்தேன். நான் டெல்லிக்கு போயிருந்தேன் ட்ரெயினில். எழுதுகிற மாதிரி எங்களுடைய அந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உண்டான ஆராய்ச்சியாளர் மெட்ராஸ்லேருந்து போகிறேன் டு ராஜஸ்தான். அவளும் வந்திருந்தேன். நீங்கள் எங்கே போகிறேன், நாங்கள் எங்கே போகிறேன்னு சொல்லும்போது, நாங்கள் அந்த சந்திரமண்டல மண்ணை ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அப்போ இந்த வேத பண்டிதர் ஒருத்தர் கேட்குறாராம், திருச்சி கல்யாணராமன் ஸ்டெல்லிங், அது மண் கருப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டாராம். ஒன்றும் பார்க்கவே இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியும்னாராம். அப்போ வேதத்துலேருந்து ஒரு இதை சொல்லி, ஒரு சர்க்கம் சொல்லி, அதில் சந்திர மண்டலத்தில் இருக்கிற மண் கருப்பாக இருக்குதுன்னு இருக்குது வேதத்தில். அமெரிக்காக்கார நேர ராக்கெட்டில் போய் இறங்கி, அது சேட்டலைட்டில் போய் இறங்கி எல்லாம் பண்ணியிருக்கான். அங்கேயே மண்ணை கொண்டுருக்கா. அதை பார்க்காமையே இந்திய வாழ் வேதிக் பண்டிட்ஸ் தே ஆர் ஏபிள் டு சே தட் சாண்ட் இஸ் இன் பிளாக் கலர். சந்திரனிலே கொண்ட மண் கருப்பாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை கிருஷ்ணம்னா கருப்பு அப்படி இருக்குன்னு சொல்கிறார். ரொம்ப நான் நேற்று தான் அது படித்தேன். நல்லா கேட்டேன், நல்லா இருந்தது அது. இந்த மாதிரி உலக நன்மைக்காக செய்யப்படும் யாக யஜ்ஞங்களை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. மீமாம்ச சாஸ்திரம் வேதத்துக்கு பொருளும் சொல்கிறது. ஜெய்மினி அதுக்கு சூத்திரம் செய்திருக்கிறார், இதெல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதில் இருந்த ஒரு பையன் எழுந்து போகிறான், பாத்ரூம் போயிடுறான் சொல்லாமல் கொள்ளாமல். இன்னொரு பையன் துடுக்கான பையன் என்ன பண்ணுறான்னா, மாணாக்கர் என்ன இப்படி பேர் 1000 பேருக்கு சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாரு சொல்லி ஸ்க்ரீனை விலைக்கு பார்க்குறான். 999 பேர் பஸ்மம் ஆகிடுறான். உதய வருந்துறாரு பதஞ்சலி, இறைவா இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன், இது மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன செய்தி விதிப்படி தான் நடக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மல்லமாக அந்த பையன் வரான். நீ யார் பாடுறார், நான் பாடம் கேட்க வந்தேன்றேன். இவ்வளோ சாம்பல் ஆகிட்டாலும் தெரியுமா, ஐயோ தெரியாது எனக்கு அப்படின்றான் அந்த பையன். அப்போ நீ நடுவில் எழுந்து போனதுனால நீ பிரம்மராட்சசனாக மாறணும். நீ நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நீ ஒரு ஆள் தான். அந்த பையன் பிரில்லியன்ட் பாய் கிடையாது, ஒரு மஃபு. அவன் பாடம் கேட்க வந்திருக்கான். தன்னுடைய நாலேஜை யூஸ் பண்ணி அவனை மண்டையில் புகுத்தி எல்லாத்தையும் பிரம்மசூத்திரத்துக்கு உண்டான இதெல்லாம் மண்டையில் ஏற்றி விட்டுறாரு அவனுக்கு சொல்லி. இருந்தாலும் இந்த சாபத்தை அனுபவிக்கணும். நீ வட இந்தியா போ, அங்கே நர்மதை நதிக்கிட்ட வாசம் பண்ணு. வரவாளெல்லாம் அது வழியாக கிராஸ் பண்ணுற வாழெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லி கேளு. அதுக்கு என்ன அர்த்தம்
அதை திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்லு. யார் தப்பாக சொல்கிறாலும் அவள் அடித்து சாப்பிட்டு கொண்டிடுறா. அதான் உனக்கு. யார் சரியாக சொல்கிறாலோ அவனுக்கு நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் சொன்னால் உன்னோட சாப விமோசனம் ஆகிடுன்றார் பதஞ்சலி. இது முடிஞ்சிடுது. அவன் அந்த பிரம்ம ராட்சஸ் அப்படியே போயிடறான். ஹி ட்ராவல்ஸ் அண்ட் ரிசைட்ஸ் அட் நர்மதை நதியில் ஒரு பெரிய அரச மரம், ஆலமரம் இல்லை, அரச மரம் தான் நினைக்கிறேன். அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டுருக்கான் அவன். அந்த பிரம்ம ராட்சஸை அந்த வழியாக போகிறவாள்லாம் கேட்டுருக்கான். கேட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது இவ சொல்லி கொடுத்தா மாதிரியே அது என்ன சொல்கிறான்னா, அதாவது பிரம்மராட்ச அது அவன் வந்து கௌட தேசத்தில் வந்தவன். பஞ்சகூடான்னு சொல்கிறோம் இல்லையா, கௌட தேசத்தை சேர்ந்தவன். நர்மயக்கரை அரச மரத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார். பஞ்ச கௌட பிரதேசத்துக்கும் பஞ்ச திராவிட பிரதேசங்களுக்கும் இந்த இடம் மத்தியில் உள்ளது. வடக்கிலிருந்து தெற்குக்கும் தெற்கிலிருந்து வடக்குக்கும் செல்லும் இந்த வழியாக தான் செல்ல வேண்டும். வேதம் கற்ற 2 பிரதேச அறிஞர்களும் மாணவர்களும் அன்றாட இந்த வழியாக போவதுண்டு. அப்படி போகின்ற மாணவர்களை கௌடர் வியாக்கரணத்தில் ஒரு கேள்வி கேட்பார். பதில் கூறாவிட்டால் அடித்து சாப்பிட்டு விடுவார். ஒரே மாதிரியாக உள்ள பதங்களில் சில உச்சரிப்புகளில் வேறுபடுவது உண்டு. வேறுபடுவதை வேகமாக தொடர்ந்து கேட்டால் உச்சரிப்பு பிழை உண்டாவது இயல்பு. ஆங்கிலத்தில் பியூடி என்பதை பட் என்பார்கள், கட் என்பார்கள், சியூடி கட். ஆனால் புட் என்றால் புட் என்று சொல்ல வேண்டும். அவசரத்தில் பட் என்று ஆகிவிட்டால் உச்சரிப்பு பிழைதான். இதேபோல் வியாக்கரணத்தில் நிஷ்டை என்ற பிரத்யாயம் உண்டு. சொல்லின் முடிவை பிரதித்தியம் என்பவர். பிரதித்தியம் என்பது விருத்தி. இதன் முடிவுகள் பலவிதமாக அமையலாம். இப்போ வந்து நிஷ்டை என்பது ஒரு பிராந்தியத்தின் பெயர். அதை பிரகிருத்தியுடன் சேர்த்தால் செய்யப்பட்டது. இந்த புலனத்துக்கும் புஜ என்று தாது வேர்ச்சொல். சாப்பிடு என்பது அதன் பொருள். புத்தம் என்றால் சாப்பிடப்படாததன் பொருள். என்ன கேட்குறாருன்னு அவர், நான் சொன்னதுக்கு பிரம்மராட்சத்தினாக மாறிட கௌடர் யாராவது வியாக்கரணம் தெரிந்தவர் வந்தால் பச் தாதுவுக்கும் நிஷ்டையில் ரூபம் என்ன என்று கேட்பார். அவன் அவசரத்தில் பக்தம் என்று சொல்லிவிடுவான். அது அந்த காலத்தில் வியாக்கரணத்துக்கு பாஷை செய்யப்படவில்லை. பச் என்ற தாது வழியாக தான் பிறகு நிஷ்டைக்கு விலக்கு இருப்பது அதிகமாக தெரியாத காலம். பக்தம் என்ற சொல் பதில் வந்தால் இல்லை பக்வம் என்று வரும். நீயும் பக்குவம் தான் சொல்லி அவன் சாப்பிட்டுருவார் அவனை. ஸோ அதை வந்து பக்தம் சொல்லணும், பக்வம் சொல்லுவான். ஸோ அந்த நேரத்தில் காஷ்மீரத்திலிருந்து ஒரு அந்தான சிறுவன் வந்தான். அறிவு ஒளியும் இளமையும் கொண்டவன். சிதம்பரத்தில் பதஞ்சலி மகாபாஷ்ய பாடம் சொல்கிறார் என்று அறிந்து தெற்கே வந்தான். அந்த இளைஞனை கண்டதும் கௌடர் மகிழ்ந்தார். அழகி அந்த அந்தன இளைஞன் நல்ல உணவாமா என்று கேள்வி கேட்டார். இளைஞன் பக்வம் என்று சரியாக பதிலளித்தான். கௌடருக்கு பெருத்த மகிழ்ச்சி. சரியாக சொல்லிவிட்டானே என்று குருநாதன் கூறிய பாத்திரன் இந்த இளைஞன் தான் சொல்லி அவன் கூப்பிடுறார். பல நாட்களுக்காக உகந்த மாணவருக்காக காத்திருந்தேன். நீ சரியான சிஷ்யன். என் குரு எனக்கு கொடுத்ததை சாஸ்திரங்களை எல்லாம் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். எங்கே போகிறாய் என்று அரச மரத்து அடியிலேயே உட்கார் என்றார் கௌடர். ஐயா, நான் சிதம்பரம் போகிறேன். பதஞ்சலி உன்னிடம் மகாபாஷ்யம் கேட்க வேண்டும்னு சொல்கிறான். அந்தனர் உருவில் அப்பொழுது விளங்கிய கௌடர், சிதம்பரத்தில் பாடம் சொல்ல யாரும் இல்லை, அந்த மகாபாஷ்யம் என்னுள் இருக்குது, உட்கார் போதிக்கிறேன் என்றார். சரி என்று அந்தன சிறுவன் இணங்கியதும், இதோ பார், நெதுக்கரையில் உனக்கு பாடம் சொல்ல முடியாது. மரத்தின் மேல் கலையில் உட்கார்ந்து கொள்ளலாம், தொந்தரவு இருக்காது. எத்தனை நாள் பாடம் தொடங்கிறோனோ அத்தனை நாள் நீயும் மரத்தை விட்டு இறங்காமல் பாடம் கேட்க வேண்டும் சொல்கிறார். ஓகேன்றான். பேய்க்கு வாழ்க்கப்பட்ட புளிய மரத்தில் எழுதியாகணும்னு சொல்கிறார் பரமாச்சாரியார் இருக்கிறார். ஸோ மரத்திலேயே உட்காந்துட்டு இந்த கௌடர் எல்லாம் சொல்லித்தரார். சொல்லி எப்படி பேனா கிடையாது, பென்சில் கிடையாது, நோட்புக் கிடையாது, இந்த அரச இலையெல்லாம் எடுத்துக்கிறார். எடுத்துட்டு தொடையை கீறி அந்த குச்சியிலேயே எடுத்து ரத்தத்திலேயே எழுதுகிறார். எழுதி எல்லாம் மூட்டை கட்டுறார். இந்த மூட்டையை கீழே போடுறார். அது கூட ஆடு கொஞ்சம் மேய்ச்சிட்டு போயிடுது அது இந்த இலைகளை. ஸோ அவருக்கு ஜெம்ன சாபல்யம் ஆகிடுத்து. அவர் போயிட்டார் கௌடர். ஸோ
இவன் வந்து என்ன செய்யறான், இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வரான். டயர்டாயிரம், ரத்தமெல்லாம் உடம்பு இல்லையே. அப்படின்னா பக்கத்தில் வந்து நர்மதை பக்கத்தில் வர்றது தான் வந்து உஜ்ஜைன். நர்மதை, அப்புறம் நர்மதை பெரிய 1300 கிலோமீட்டர் போகிறது நர்மதா நதி. ஸோ இண்டூர் தாண்டி இந்த பக்கம் போனால் உஜ்ஜைன். உஜ்ஜைன் தெற்கில் வரான். வரும்போது ஒரு நல்ல பெரிய தெருவில் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது, திண்ணைகளாக இருக்குது. ஒரு திண்ணையில் அப்படியே படுத்துட்டான். அவ்வளோதான். டோட்டல் டயர்ட்னஸ்ஸு என்ன ஆகுது. ஸோ அந்த வீட்டு பெண்மணி வந்து பார்க்குறா. அந்த ஆற்றுல பொண்ணு இருக்கா, கன்னிப்பெண். அவள் வந்து பார்த்தா இவன் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கான், மூஞ்சி நல்லாவாக இருக்கான். இவன் யாரான்னு சொல்லி பார்த்துட்டு அவள் ஒரு யோசனை வருது அவளுக்கு. நம்ம கூட தெரிஞ்சுக்கணும். அதை என்ன செய்கிறான்னா, கிரக்கலை உயிர் நாடி இருக்குது, அதனால் நல்லா தயிர் சாதம் பிசைகிறா. பிசைஞ்சு வயத்தை சுற்றி பத்து போடுறா. தினமும் பண்ணுறா. அதை பல நாட்கள் பண்ணுறா. ஸோ அவனை உடம்புக்கு கிளம்பி எல்லாம் விட்டு இளம்ப பாத்ரூம்லாம் வருமே, அவன் படுத்து படிக்காக இருக்கான் அப்படியே கண்ணை மூடிட்டு. ஸோ எல்லாம் பண்ணி விடுமா. டக்குன்னு ஒரு நாள் எழுந்துன்றான். சரியாயிடுச்சு அவனுக்கு. வந்து இந்த மயிர்கால் வழியாக இந்த திசுக்கள்லாம் அது இதெல்லாம் போய் இந்த செல்ஸ் எல்லாம் காட்டுது, வைப்ரேட்டட். பையன் ஓகே ஆகிட்டான். ஆனால் பழைய ரொம்ப அழகான வலிபனாக இருக்கான். அவன் கிளம்ப பண்ணுவேன். எங்கே இருக்கு போகிறேன் நீ? எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு இருக்கேன். நான் உனக்கு பொண்டாட்டியோட வேலை பார்த்துருக்கேன், அவ்வளோதால நீ என்னை விட்டு போக முடியாதுன்றாவ. நான் வந்து ஒன்றை படிக்க முடியாது, நான் பிராமணன்றான். இவன் வந்து இந்த வைசிய குலத்தை பொண்ணுவ. அப்போ ராஜாட்ட அவள் அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ராஜா வந்து கூட்ட இருப்பான். இந்த பையனை பார்த்தோன்னா இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கான். அவன் மூஞ்சியில் தேய்ச்ச சொல்லியாக இப்படி இருக்குது, அந்த தேவப்பிரியான் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் பொண்ணே தரணும் ஆசைப்பட்றான். மந்திரி பார்க்குறான், மந்திரியும் தான் பொண்ணை தரணும் ஆசைப்பட்றான் மாதிரி. அப்போ வந்து என்ன பாட்டிச இதுன்னு பார்க்கும்போது சூத்திர ஜாதி 4 வர்ணத்துக்கு பொண்ணு பண்ணிட்டா அலோடுன்னு சொல்லிடுறது சாஸ்திரத்தில். ஸோ அந்த இதில் அசிஸ்டண்ட் ஒருத்தர் வர்றார். அவர் வந்து சூத்திரர். ஸோ அவரோட பொண்ணையும் பண்ணி சேர்த்து இவர் 3 பொண்கள் போட்டிருக்காரு பரமாச்சாரியா. அந்த இதில் 4 பொண்கள் பண்ணிக்கிறாரு தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த ராஜா பொண்ணுக்கு பிறந்த ராஜாவோட பெண்ணுக்கு பிறந்தது தான் வந்து விக்ரமாதித்தன். மந்திரி பொண்ணுக்கு பிறந்தது தான் பட்டி விக்ரமாதித்தன். இந்த அந்தணனுக்கு இந்த மந்திரி கூட இருக்கார் இல்லையா, இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணுறவர் ராஜாவுக்கு, அவர் பொண்ணை பண்ணிட்டு இருக்கிறான். பரத ருஷின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்காலர் விக்ரமாதித்த சபையில் இருந்தார். அவர் 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 அந்த குழந்தை. ஸோ இது மாதிரிலாம் 4 பேருக்கு 4 குழந்தைய கொடுத்துட்டு ஹீ ஸ்டார்டட். அவர் திருப்பி போயிடுறார், காஷ்மீருக்கு ரிட்டர்ன் ஆகிடுறார். அவர் தான் வந்து இப்போ வந்து நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஜென்ம சாபல்யம் ஆன பிறகு நர்மதை நதியில் தபஸ் பண்ண போது தான் கௌடபாதர், கௌட தேசத்தில் வந்த கௌடபாதர். இவர் திருப்பியும் போயிடுறார் இல்லையா அந்த இடத்துக்கு, அவர் தான் கோவிந்த பாதர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கௌடபாதர், கோவிந்த பாதர் அப்படி வருது இந்த சங்கராச்சாரிய பரம்பரையில். இந்த கௌடபாதர் இவாளெல்லாம் வந்து இவர் ஆதிசங்கரை போய் மீட் பண்ணுறார் நர்மதை நதியில் அந்த குகையில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது புராணத்தில். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. இந்த காஷ்மீரத்துக்கு இதுக்கும், காஷ்மீர் சாரதாம்பாளுடைய பீடமே காஷ்மீர் தான், சரஸ்வதியினுடைய கடாட்சமே காஷ்மீர் தான். யாரோட சொன்னான், முஸ்லீமோ கிறிஸ்டியனோ ஹிந்துவோ அதெல்லாம் விடுங்க, யார் அந்த பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்தாலும் அவள் தேர் பி ரியலி பிரில்லியன்ட். கண் பார்வை நல்லாயிருக்கும் அவளுக்கு. பனிப்பிரதேசத்தில் பார்த்தா கண்ணை இடிக்கின்றப்ப பார்வை நம்ம கேட்ராக்ட் புட்ராக்ட்லாம் வரவே வராது. இதோட ஒரு ஆராய்ச்சி கட்டுகளை படித்தேன். ஸோ இந்த மாதிரி எப்படி இந்த பதஞ்சலி வியாக்கர பாதர் தென்னாட்டில் வந்து திரும்பி வடநாட்டுக்கு போய் எப்படி ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு குருநாதராக மாறினான்ற கதை அது. அதை வந்து நான் திருப்பி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி. ஏன்னா இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக பரமாச்சாரியார் எங்கேருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கார் விஷயங்களை என்று ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவரை பார்க்கும்போது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நான். பெரிய பரம்பொருள் இவர். பரமேஸ்வர அவதாரம், ஆதிசங்கருடைய அவதாரமே அவர் தான் திருப்பியவர். அதாவது ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மகான்கள் தோன்றான்னு சொல்லப்படுறது. ஸோ இதில் வந்து
இது முக்கியமாக வந்து இது இந்த 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 கதை தெரியணும். இந்த பட்டி விக்ரமாதித்தன் வந்து சாதாரணமாக வரலவா, அந்த காஷ்மீர் பண்டிட்டினுடைய குழந்தைகளாக தான் அவெல்லாம் பிறக்கிறா. சரி, பட்டி விக்ரமாதித்தன் அண்ணன் தம்பியாட அந்த காடாறு மாதம் அது தனி கதை, விக்ரமாதித்தன் கதை அது விஷ்ணு. சரி, நான் கிட்ட விக்ரமாதித்தன் பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதை மனோன்மணியம் பிரசன்ட் இருக்கு. இதையும் சொல்லிடுறேன். சொல்லும்போது இந்த இதெல்லாம் தெரியணுன்னா ஸ்ரீ ரத்ன சபாபதி அண்ட் சன்ஸ் இருக்குது கொட்டித்தோப்பில். வெங்கட்ராமையர் அக்ரஹாரம் இருக்குது. ரத்ன சபாபதி அண்ட் சன்ஸ், வெங்கட்ராமையர் அக்ரஹாரம், மின்ட்டில் போய் இறங்கினா கிடைச்சி அவளுக்கு ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. கூகுளில் கூட இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஈவன் நவ் ஆல் த புக்ஸ் அல்லி அரசாணி மாலையில் வச்சுருக்கா. இன்னி வரைக்கும் நான் சில புக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அது ஒன் சச் புக் இஸ் பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நிவேத ஆழம் விக்ரமாதித்தன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும் அதில். அதில் வந்து சில இதெல்லாம் இருக்குது. பேர் என்ன, இவாளுடைய இந்த நாடிகள்லாம் இருக்கும். அகசிய நாடி, காக்கபூஜன்ற நாடி, அந்த புக்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ரொம்ப விலை ஜாஸ்தி கிடையாது. ஸோ ஒரு 5-6 புக் செலக்ட் பண்ணி புக் டைட் அந்த அவர்கிட்ட லிஸ்ட் அனுப்பிச்சிடுவேன். அவள் ரத்ன சபாபதி இன்சன்ஸ் வந்து அவளுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சால் கூட நம்ம வந்து we can immediately contact and order them. புரிஞ்சுங்க. இந்த ரத்ன சபாபதி அண்ட் சன்ஸு ரத்ன அவள் ஆர்டர் பண்ணால் எல்லாமே கொரியரில் அனுப்பிச்சுட்றா. அவள் ரத்ன சபாபதி சன்ஸ் கொண்டுட்டு வைப்பேன். சரி, இந்த நம்பரை டிக்ளேர் பண்ணலாமா யூடியூப்பில்? நான் யூடியூப்பில் சார் உங்கள் புக்கு சொல்ல ரத்ன சபாபதி அண்ட் சன்ஸ் தானே அது? ரத்ன நாயக்கர் அண்ட் சன்ஸ். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த கம்பெனி பேர் ரத்ன நாயக்கர் அண்ட் சன்ஸு. புருஷோத்தமன் இருக்கார். அவருடைய நம்பரை சொல்கிறேன் இப்போது, தயவுசெய்து நோட் பண்ணிங்க. அவர்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். எல்லா புக்ஸும் லிஸ்ட் அனுப்பினோட அனுப்பிச்சிடுவார் அவர். எல்லாம் உங்களுக்கு கிடைக்காத புக்ஸ் எல்லாமே, மந்திர சாஸ்திரங்கள் எல்லாமே அவர்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அதாவது 98840 95152. இதுதான் அவருடைய நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் தயவுசெய்து கான்டாக்ட் பண்ணி, அதாவது 98840 95152 இதுதான் நம்பர். அது கொண்டித்தோப்பு பக்கத்தில் இருக்குது. இங்கே எல்லா பழைய புக்ஸு 100 than 100 இயர்ஸாக இருக்கிற கம்பெனி அது. நான் நிறைய அனுப்பிச்சிருக்காங்க புத்தகங்கள்லாம். அது வாங்கலாம் அவகிட்ட. சரி, இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பஸ். சப்ஸ்கிரைபர்ஸே வந்து 1-2 தான் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் தெரியல எனக்கு ஏன் ரீச் பண்ணலன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பார்க்க சொல்லுங்கள். அதெல்லாம் நான் சொல்கிற தகவல் தான் வந்து ரொம்ப பெரிய ரேர் இன்ஃபர்மேஷன். இதோட பதிவை நிறைவு செய்கிறேன்.